எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு நன்கு அறிமுகமானவர்கள், என்னுடைய நண்பர்கள், எனக்கு தெரிஞ்சவங்க தான் வைங்களேன். கேஷுவலாக என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு உரையாடல் உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். டாக்டர், நீங்கள் ப்ராக்டிஸ் ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆச்சு? நான் தனியாக ஆரம்பித்து 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்படியா? பரவாயில்லையே. நிறைய பேஷண்ட்ஸ்லாம் வர்றாங்க கேள்விப்பட்டோம். எத்தனை ஏக்கர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாங்க. 1 ஏக்கர் எனக்கு சொந்தமாக கிடையாது. அப்படியா? வேற ஏதாவது வீட்டு மனை ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? பக்கத்தில் சுற்று வட்டாரத்தில் போட்டு எத்தனை வீட்டு மனை வாங்கி போட்டிருக்கீங்க? எதுவுமே இல்லை. வீடுகள் ஏதாவது எத்தனை வீடு வச்சிருக்கீங்க? ஒரே ஒரு வீடு தான். கார் எத்தனை வச்சிருக்கீங்க டாக்டர்? கார் ஒரே ஒரு கார் தான். சரி, கேஷா எவ்வளவு வச்சிருப்பீங்க? கேஷாலாம் எதுவுமே கிடையாது. அப்பப்போ மாசம் மாசம் வரும், அது ரொட்டேட் கரெக்டா இருக்கும். நகைகள் எத்தனை வீட்டில் வச்சிருப்பீங்க? நகைகள் என் மனைவி கல்யாணத்துக்கு வரையில போட்டு வந்த நகைகள் தான். அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 5லேருந்து 10 பவுன் வேணா சேர்த்துருக்கும். மற்றபடி நகைகள் அதிகமாக இல்லை. என்ன டாக்டர் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க? 25 ஆண்டு காலம் ப்ராக்டிஸ்ங்கிறாங்க. எதை கட்டாலும் இதெல்லாம் இல்லைங்கிறீங்க. இதெல்லாம் இல்லாம இருந்தா எப்படி பிறகு வாழ்றது? இப்ப எப்படி? என்னப்பா இது இல்லாம இருக்கிறதுக்கும் வாழ்வதற்கும் என்ன மைனஸ் நினைக்கிறீங்க? சந்தோஷமா இப்ப எப்படி இருக்குது டாக்டர்? சந்தோஷம் தானே உங்களுக்கு முக்கியம். ஏன்னா இப்ப சந்தோஷமா இருக்கனே, மகிழ்ச்சியோடு இருக்கிறேன், நிறைவோடு இருக்கிறேனே. ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி 2 காரு, வீடு, இத்தனை நகை, பவுனு, இடம், இது மாதிரி இருந்தா தான் சந்தோஷம் நினைச்சுக்கிறீங்களா? அது ஒரு வகை, அதை விரும்புகிறவர்களுக்கு. எனக்கு நான் உண்மையில சொல்கிறேன், மனதார சொல்கிறேன், நிறைவோடு மகிழ்ச்சியோடு சந்தோஷமா வாழ்றேங்க. என்னைய என் பேஷண்ட் சந்தோஷமா வச்சுக்கிறாங்க. நான் என் பேஷண்ட்டை நல்லா பாத்துக்கிறேன், அவங்க என்னை நல்லா பாத்துக்கிறாங்க. இத்தனை ஆண்டு காலம் மகிழ்ச்சியா போறோம். என்ன குறை இருக்கிறது எனக்கு? என்ன டாக்டர், நான் கேள்விப்பட்டேன் நீங்க நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. 25 வருஷமா அவனுக்கு பாத்தீங்கன்னா யார் உதவி கேட்டாலும், மருத்துவ உதவி கேட்டாலும் அப்படி பண்ணிருக்கீங்க, ஓடி ஓடி பண்றீங்க. நிறைய பேருக்கு டொனேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க, நிறைய நிகழ்ச்சி நடத்துறீங்க, நிறைய கடன்ல இருக்கதாக கேள்விப்பட்டேன் டாக்டர். ஏன் இப்படிலாம் இருக்குது? தர்மம் செஞ்சு இந்த மாதிரி நல்லது செஞ்சதுல என்ன பலனை நீங்க அனுபவிச்சிட்டீங்க? இந்த காலத்துல மக்கள்லாம் மாறி போயிட்டாங்க, எந்த நன்றியோட யார் இருக்காங்க நினைக்கிறீங்க? இனிமே உங்க ஆட்டிடியூட கொஞ்சமாவது மாத்திக்கோங்க என்று எனக்கு அட்வைஸ் செய்தவர்களும் உண்டு. பட் அவர்களுக்காக ஒன்று சொல்ல நினைக்கிறேன். இப்படி ஒரு கல்ச்சராக பேச பழகிட்டோம்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்றேன். நம்பர் 1, நம்ம உதவி செய்வதோ தர்மம் செய்வதோ நம்முடைய ஆத்ம திருப்தி. அதுக்குதான் திரும்ப பிரதிபலன் நமக்கு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து பண்றது அல்ல ஒன்று. ஆனால் ஒரு உண்மையை சொல்கிறேன், பலன் உண்டு. உண்மை, நான் கடன்ல இருக்கிறேன், ஆனா சந்தோஷமா இல்லாம இல்ல, சந்தோஷமா இருக்கிறேன். 20 வருஷம் என்னுடைய ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பாருங்க, பேங்க்ல பவுன்ஸ் ஆகாம கட்டிட்டு இருக்கிறேன் நான். அதாவது இருக்கிறேன் என்று சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள். தட்ஸ் ஆல் மை லைஃப். ஓகேயா? நன்றி மறந்துட்டாங்க நீங்க அப்படி நினைக்காதீங்க. நிறைய உதாரணம் என் வாழ்க்கையில இருக்குது. இன்னைக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். இன்னைக்கு காலையில் நடந்ததை சொல்றேன். நான் எனக்கு ஒரு அரசாங்க அலுவலகத்துல முக்கியமான ஒரு வேலை நடக்கணும். நான் ஒருத்தர் ஓய்வு பெற்ற அதிகாரி, ஒருத்தர் அண்ணன், எனக்கு அண்ணன் வச்சுக்கோங்களேன். ஆனா அவரை ஒரு முறை தான் சந்திச்சிருக்கிறேன், மற்ற ஃபுல்லா வாட்ஸ்அப்ல தான் பேசியிருக்கிறேன். இந்த உதவியை சொன்ன உடனே அடுத்த செகண்ட் என்ன பண்றாரு, அந்த பர்டிகுலர் அலுவலகத்துக்கு போனை போட்டு அங்க ஒருத்தர் முக்கிய அதிகாரியை பிடிச்சு எனக்கு போன் நம்பர் அனுப்பிச்சு விட்டு எனக்கு தகவல் சொல்றாரு. நான் இந்த மாதிரி இந்த ஹெல்ப்புக்காக உங்களுக்கு பேசுவாரு, சேத்தூர் டாக்டர் அர்ஜுனன் சொன்னேன்னு சொன்ன உடனே அவர் அடுத்த செகண்ட் அடிக்கிறாரு. அப்படியா? எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு 1999 மதுரை மீனாட்சி மிஷன்ல இருக்கும்போது நான் அப்ப காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். எங்க அண்ணனுக்கு ஒரு ஹெட் இன்ஜுரி ஆகி மீனாட்சி மிஷன்ல அட்மிட் பண்ணியிருந்தோம். அப்ப சொல்லி விட்டாங்க, சேத்தூர் டாக்டர் அர்ஜுனன் இருக்கிறாரு, நமக்கு வேண்டியவர், அவர்கிட்ட போய் நீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு. அன்னைக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி விட்டாரு எனக்கு அந்த டாக்டர். 26 ஆண்டுகள் ஆச்சு. எனக்கு இன்றைக்கும் அவர் பேரு ஞாபகம் இருக்கு, ஊரு ஞாபகம் இருக்கு. ஆனா 26 வருஷம் நானும் அவரும் பார்த்ததே இல்லைங்க. எனக்கு மறந்தே போச்சு. நினைவுபடுத்தி கொண்டு உடனடியாக வர சொல்லுங்க, நானு நம்ம டாக்டருக்கு நான் அந்த காரியத்தை செஞ்சு கொடுத்துறேன்னு சொன்னாரு. நன்றி நினைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள், வெளியில காட்டல. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இறுதியாக ஒன்று சொல்கிறேன், என் அன்பு மக்களே, மனச்சாட்சியோடு நான் பதிவு செய்கிறேன். நான் சந்தோஷமாக வாழ்கிறேன் என்று சொன்னால், நான் செய்த உதவிகளோ தர்மங்களோ நல்ல விஷயங்களோ நல்ல காரியங்களோ எங்கோ மனிதனுடைய மனதில் ஆழமாக உட்கார்ந்து
டாக்டர் என்னைக்குனாலும் சந்தோஷமா வாழணும் இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டுகிறார்களே, நினைக்கிறார்களே, அந்த நினைப்பு என்னை உயிர்ப்போடு மகிழ்ச்சியோடு வைத்திருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். அதனாடி நல்லது செய்யுங்க, செஞ்சுட்டே இருப்போம். நெருக்கடிகள் வந்தாலும் செய்வோம். நன்றி, வணக்கம்.